எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வர 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில் உள்ள வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். டவுட் இருக்கவங்க கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போது 8ஆம் தேதி ஜனவரி 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஸ்ரோவின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வி நாராயணன். ஸோ பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஷார்ட்டாக இஸ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இப்போ இந்த இஸ்ரோவுடைய தலைவராக ஏற்கனவே எஸ் சோம்நாத் இருந்தாங்க. இப்போ அவருடைய பதவிக்காலம் ஜனவரியோடு நிறைவடையுது. ஸோ அதை அடுத்து புதிய தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த வி நாராயணன் வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க. V. Narayanan appointed as new ISRO chairman to take charge from January 14. ஸோ அதாவது ஜனவரி 13ஆம் தேதியோட இஸ்ரோவோட தலைவராக இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தை சேர்ந்த சோம்நாத் அவர்கள் வந்து ஓய்வு பெறுறாங்க. ஜனவரி 13ஆம் தேதியோட அவருடைய பதவிக்காலம் நிறைவடையுது. ஸோ அதை அடுத்து இந்த இஸ்ரோவுடைய 11வது தலைவராக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வி நாராயணன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி 14ஆம் தேதி பொறுப்பேற்கிறாரு. அடுத்து 2 வருடங்களுக்கு வந்து இந்த இஸ்ரோவுடைய தலைவர் பொறுப்பில் இருப்பார். அவருடைய பதவிக்காலம் 2 ஆண்டுகள். ஸோ இந்த வி நாராயணன் அவர்களை பற்றி பார்த்தோம்னா இவர் இப்போ திருவனந்தபுரம் வலியமலையில் இருக்கக்கூடிய இஸ்ரோவுடைய திரவ உந்த அமைப்பு மையத்தில் இயக்குநராக இருக்காரு. ஸோ இதை அடுத்து இப்போ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு, இஸ்ரோவுடைய தலைவராக. மேலும் இவர் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டிருக்காரு, முக்கிய பங்காற்றிருக்காரு. அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா ஜிஎஸ்எல்வி மார்க் 3 வகை ஏவுகணைக்கான ஒரு என்ஜின், கிரையோஜெனிக் என்ஜினை வந்து தயாரிக்கிறதுல இவர் முக்கிய பங்காற்றிருக்காரு, உருவாக்குனதுல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. CE-20 அப்படிங்கிற கிரையோஜெனிக் என்ஜினை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை இவர் ஆற்றிருக்காரு நாராயணன். இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதாவது இஸ்ரோவுடைய 11வது தலைவர். சோம்நாத் வந்து இஸ்ரோவுடைய 10வது தலைவர். அடுத்து ரீசன் நியூஸ் பார்க்கலாம். சமீபத்திய அப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சக்திகாந்ததாஸ் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ அதை அடுத்து சஞ்சய் மல்ஹோத்ரா ரிசர்வ் வங்கியுடைய புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலுடைய தலைவராக ரீசெண்டா மதன் லோகூர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம், அதாவது ஷார்ட்டா NHRCன்னு சொல்லுவோம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், NHRC தலைவராக வே ராம சுப்பிரமணியன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து கேரளாவுடைய புதிய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மத்திய வருவாய்த்துறை செயலராக அருணேஷ் சாவ்லா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. CRPF அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், ஸோ CRPF உடைய புதிய தலைமை இயக்குநராக விதில் குமார் வந்து ரீசெண்டாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ரீசன் அப்பாயின்மெண்ட்ஸ். அடுத்த செகண்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான காமராஜர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ KV தங்கபாலு. ஸோ காமராஜர் விருது பார்த்தீங்கன்னா KV தங்கபாலு என்பவங்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காமராஜர் விருது, காமராஜர் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் தெரியும். அவர் தான் வந்து பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ காமராஜர் அவர்களுடைய அடி சுவட்டை பின்பற்றி தொண்டாற்றக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த காமராஜர் விருதானது வழங்கப்படுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா KV தங்கபாலு அவர்களுக்கு இந்த விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த KV தங்கபாலு என்பவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸுடைய முன்னாள் தலைவராக இருந்திருக்காரு. மேலும் இவர் முன்னாள் மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்காரு. இந்த காமராஜர் விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டுலேருந்து வழங்கப்பட்டு வருகிறது. காமராஜர் அவர்களுடைய அடிசுவட்டை பின்பற்றி தொண்டாற்றக்கூடிய நபர்களுக்கு 2006ஆம் ஆண்டுலேருந்து இவ்விருது வழங்கப்படுது. இந்த விருது பெறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசு தொகையாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. 1 பவுண்ட் தங்கப்பதக்கம், தகுதி உரை அளிக்கப்படுகிறது. 3வது கேள்வி, கடல் ஆமைகள் பாதுகாவலர்களின் பயன்பாடு என்ற செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் கா பொன்முடி. ஸோ தமிழக அமைச்சர் கா பொன்முடி அவர்கள் தான் இப்போ கடல் ஆமைகளுடைய பாதுகாப்பிற்காக ஒரு புதிய செயலியை தொடங்கி வச்சிருக்காங்க. அந்த செயலியோட பேர் தான் என்னது? கடல் ஆமைகள் பாதுகாவலர்களின் பயன்பாடு அப்படிங்கிற பேர்ல தான் இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கா பொன்முடி. ஸோ இந்த ஆப்பை தொடங்கி வச்சுட்டு அவர் பேசிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த கடல் ஆமைகளுடைய பாதுகாப்புக்கான ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கா பொன்முடி என்பவர் வந்து தமிழ்நாட்டுடைய வனத்துறை அமைச்சர். ஸோ இவர் ரீசெண்டாக கடல் ஆமைகள் பாதுகாவலர்களின் பயன்பாடு அப்படிங்கிற ஒரு
செயலியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ உலக அளவில் ஒரு 7 வகையான ஆமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தமிழ்நாடு கடலோர பரப்பில் பார்த்தீங்கன்னா 5 வகையான ஆமைகள் வந்து அதிகமாக காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன வகைனா சித்தாமை, பச்சை ஆமை, அலுங்காமை, அடுத்து தோணி ஆமை, பெருந்தலை ஆமை அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான ஆமைகள் வந்து தமிழக கடலோர பரப்புகளில் வந்து அதிகமாக காணப்படுகிறது. ஸோ இந்த ஆமைகளை பாதுகாக்கிறதுக்காக, அதாவது நம்ம இந்திய வன பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, 1972ஆம் ஆண்டு வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா கடல் ஆமைகளை பாதுகாக்கிறது, அதே மாதிரி கடல் பசுவை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி உயிரினங்களை பாதுகாப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருது. இந்த கடல் ஆமைகளை பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு நகரங்களில் கடலோரங்களில் பார்த்தீங்கன்னா கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையங்கள் நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை நாகப்பட்டினத்துடைய கடற்கரையில் ஆமைகள் பாதுகாப்பு மையம் நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த மையங்கள் அப்படின்னா கடலோர பரப்பில் தான், அந்த கடல் பரப்பு இருக்குல்ல, அங்கே தான் வந்து ஆமைகள் வந்து முட்டையிட்டு போயிடும். ஸோ அந்த முட்டைகளை வந்து பாதுகாக்கிறது, அது குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறது, அந்த மாதிரியான வேலைகளுக்காக இந்த மையங்கள். 4வது கேள்வி, நிகழ்நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி %% சரியும் என NSO கணித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6.4% சரியும் அப்படின்னு சொல்லிட்டு NSO கணிச்சிருக்கு. NSO அப்படின்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான், தேசிய புள்ளியியல் அலுவலகம். அதான் வந்து ஷார்ட்டாக NSO அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமி லெவலில் எவ்வளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், இந்த மாதிரியான தகவல்களை வந்து NSO ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன்படி இப்போ கணிச்சிருக்காங்க இந்த நிதியாண்டு 2024 to 24ஆம் நிதியாண்டுல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது 6.4% இருக்கும். ஸோ முந்தைய நிதியாண்டுகள் 4 நிதியாண்டுகளோடு ஒப்பிடும்போது இந்த நிதியாண்டுல பொருளாதார வளர்ச்சியானது சரிவு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு NSO தெரிவிச்சிருக்கு. கவனிங்க, பொருளாதார வளர்ச்சியானது நிகழ் நிதியாண்டுல 6.4% சரியும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய புள்ளியியல் அலுவலகம் NSO வந்து தெரிவிச்சிருக்கு. இது வந்து கடந்த 4 ஆண்டுகளை விட மிகவும் குறைவான ஒரு வளர்ச்சியை வந்து இந்த நிதியாண்டுல பதிவு செய்யும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 4 ஆண்டுகள் சொல்றோம். அப்போ கடந்த 4 ஆண்டுகள் எவ்வளோ இருந்துச்சு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2020 to 2021 பார்த்தீங்கன்னா கரோனா டைம். ஸோ கரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருளாதார வீழ்ச்சி தான் அடைஞ்சிருந்தாங்க. ஸோ 5.8% தான் பொருளாதார வளர்ச்சி கண்டிருந்தது. அதாவது உலக நாடுகளோ ஒப்பிடும்போது இது அதிகம். நம்ம இந்தியா வந்து அதிகமான வளர்ச்சியை கண்டிருந்தது கரோனால 5.8%. அடுத்து 2021 to 22 பார்த்தீங்கன்னா 9.7% வளர்ச்சி கண்டது நம்ம இந்தியா. 2022 to 23 7% வளர்ச்சி கண்டிருக்கு இந்தியா. 2023 to 24ஆம் நிதியாண்டுல 8.2% வளர்ச்சி கண்டிருக்கு. இப்போ இந்த நிகழ் நிதியாண்டுல கடந்த 4 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ரொம்ப சரிவு காணும் வளர்ச்சியில அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 6.4% இருக்குன்னு. அதே மாதிரி உற்பத்தி துறையில பாத்தீங்கன்னா கடந்த நிதியாண்டுல உற்பத்தி விகிதம்ங்கிறது 9.9% வந்தது. நிகழாண்டுல அது வந்து 5.3% குறையும் சொல்லிட்டு NSO கணிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையுடைய வளர்ச்சி வந்து கடந்த நிதியாண்டுல 1.4% வந்தது. இந்த நிதியாண்டுல உயரும், அதாவது 3.8% உயரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 3.8%. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய பொருளாதார மதிப்பு அப்படிங்கிறது $3.8 டிரில்லியன் இருக்கும் இந்த நிதியாண்டுல அப்படின்னும் NSO கணிச்சிருக்கு. 5வது கேள்வி, தில்லி எத்தனை தொகுதிகளை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 70 தொகுதிகள். ஸோ தில்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 70 தொகுதிகளை கொண்டிருக்கு. இந்த தில்லியில் வந்து இந்த மாதம் தேர்தல் நடைபெற இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க, பிப்ரவரி மாதம். ஸோ கவனிங்க, இப்போ தில்லி சட்டப்பேரவை தேர்தலானது இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சட்டப்பேரவை தேர்தல் இங்கே முடிஞ்சதுக்கு அப்புறமா பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ராஜீவ் குமார்னு பார்த்தாச்சு. அந்த மீதமுள்ள 2 தேர்தல் ஆணையர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து ஞானேஷ்குமார், இன்னொருத்தர் வந்து சுக்பீர் சிங் சாந்து என்பவங்க. ஸோ இப்போ தில்லியில பார்த்தீங்கன்னா 70 தொகுதிகள் இருக்கு. இந்த 70 தொகுதிகளுக்கு தான் பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தலானது நடைபெற இருக்கு. அடுத்த 6வது கேள்வி, அட்வான்டேஜ் இந்தியா திட்டத்தை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி மைக்ரோசாஃப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஏஐ திறன் பயிற்சிகளை வழங்குறதுக்காக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான திறன் பயிற்சிகளை வந்து வழங்குறதுக்காக அட்வான்டேஜ் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து தொடங்கியிருக்காங்க நம்ம இந்தியாவில்.
ஸோ இப்போது சத்யா நாதல்லா நமக்கு தெரியும், இந்தியாவை சேர்ந்தவங்க தான் சத்யா நாதல்லா. அவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட நபர் தான் சத்யா நாதல்லா. அவர் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டுடைய சிஓவாக இருக்காங்க, அதாவது தலைமை நிர்வாக அதிகாரியாக சத்யா நாதல்லா தான் இருக்காங்க. இப்போ இவர் 2014ஆம் ஆண்டில் தான் மைக்ரோசாஃப்டுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்றிருப்பார். இப்போ வரைக்கும் அந்த பொறுப்பில் இருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த டைமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து $300 கோடி, அதாவது இந்திய மதிப்பில் 25,731 கோடி முதலீடு செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஏஐ திறன் பயிற்சிகளை இந்தியாவில் வழங்குறதுக்காக. ஸோ இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அட்வான்டேஜ் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏஐ திறன் பயிற்சிகள் வழங்கப்படுது. 2025ஆம் ஆண்டுக்குள்ள 20 லட்சம் பேருக்கு வந்து ஏஐ திறன் பயிற்சி அளிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2030ஆம் ஆண்டுக்குள்ள மேலும் 1 கோடி பேருக்கு ஏஐ திறன் பயிற்சி அளிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இப்போ ஃபியூச்சரே வந்து ஏஐ தான். இந்தியா பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் வளர்ந்து வரக்கூடிய நாடாக இப்போ இருக்குது. அதிகமான வாய்ப்புகள் ஏஐக்கு வந்து ஏஐல இந்தியாவில் இருக்கு. அடுத்து 7வது கேள்வி, முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு எங்கு நினைவிடம் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் தில்லி. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் தான் பிரணாப் முகர்ஜி. ஸோ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நினைவிடம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. எங்கே அமைக்க போகிறாங்க? பிரணாப் முகர்ஜி நினைவிடம் வந்து தில்லியில் அமைக்க போகிறாங்க. கவனிங்க, பிரணாப் முகர்ஜியோடைய நினைவிடமானது பார்த்தீங்கன்னா தில்லியில் ராஷ்ட்ரிய ஸ்மிருதி வளாகத்தில் நிறுவப்பட இருக்கு. அதுக்கு மத்திய அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. பிரணாப் முகர்ஜி பற்றி பார்த்தோன்னா இவர் நம்ம இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர். இவர் எந்த ஆண்டு காலத்துக்கு குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படின்னா 2012லேருந்து 2017ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக பிரணாப் முகர்ஜி இருந்திருக்காங்க. அடுத்து 2020 ஆகஸ்ட் 31ஆம் தேதி பிரணாப் முகர்ஜி காலமாக இருக்காங்க. இப்போ பிரணாப் முகர்ஜிக்கு தில்லியில் வந்து ராஷ்ட்ரிய ஸ்மிருதி வளாகத்தில் இப்போ நினைவிடமானது அமைக்க போகிறாங்க. ஸோ ரீசெண்டாக கூட ஒரு புக் பார்த்துருப்போம் பிரணாப் முகர்ஜி பற்றி. அவங்களுடைய மகள் வந்து எழுதியிருப்பாங்க, சர்மிஷ்டா முகர்ஜி வந்து பிரணாப் முகர்ஜி தொடர்பாக ஒரு புக்கு எழுதியிருப்பாங்க. என்ன புக்கு அப்படின்னா பிரணாப் மை ஃபாதர் ஏ டாட்டர் ரிமெம்பர்ஸ் அப்படிங்கிற புத்தகம். தமிழில் வந்து பிரணாப் எனது தந்தை ஒரு மகளின் நினைவுகள் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து ஆங்கில புத்தகத்தை சர்மிஷ்டா முகர்ஜி வந்து ரீசெண்டாக தான் எழுதி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 8வது கேள்வி, தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் 2023 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 26 பேர். ஸோ 2023ஆம் ஆண்டுக்கான தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 26 பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த விருதுகளை பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சரான சாமிநாதன் அவர்கள், மூப்பே சாமிநாதன் அவர்கள் தான் வழங்கியிருக்காங்க. மொத்தமாக 26 பேருக்கு வழங்கியிருக்காங்க. 26 விருதுகளையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டைமிங் வந்து ரொம்ப இழுக்கும். ஸோ முக்கியமான விருதுகள் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். கபிலர் விருது பார்த்தீங்கன்னா கவிஞர் முத்தரசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து உவேசா விருது, இது முனைவர் ராமநாதன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. கம்பர் விருது வந்து முனைவர் மாப்பே சீனிவாசன் அவர்களுக்கு. சொல்லின் செல்வர் விருது வந்து முனைவர் ஈசா ஃபர்வின் சுல்தானா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. உமர் புலவர் விருது வந்து தா சையது காதர் ஹுசைன் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தந்தை பெரியார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதையுமே ரொம்ப முக்கியமான அவார்டு, அதெல்லாம் அதை கம்பல்சரி பார்த்துக்கணும். அடுத்து இப்போ வந்து ரிவிஷன் பார்க்கலாம், ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஷார்ட் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இதில் சீனான்னு இருக்கனால உங்களுக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போது சீனா பார்த்தீங்கன்னா திபெத்தில் வந்து ஒரு பிரம்மபுத்திரா நதியில் அணை கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அணை கட்டுறதுனால அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை தடுக்கிறதுக்காக எந்த மாநிலம் வந்து சியாங் திட்டத்தை மேற்கொள்ளுது? ஸோ இது வந்து உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ், சீனாவின் தன்னாட்சி பகுதியான திபெத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கு. ஸோ திபெத்துடைய ஷிகாட்சேல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் வந்து ரெக்டர் அளவுகோலில் 6.8 அலகுகளாக பதிவாயிருக்கு. அடுத்து டங்ஸ்டன் சுரங்கம், அதாவது மதுரையில் பார்த்தீங்கன்னா அருட்டாப்பட்டி கிராமத்தில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். அதுக்கு எதிராக மக்கள் போராட்டம் இப்போ நடத்திட்டு வராங்க. ஸோ இப்போ மாபெரும் பேரணியானது இப்போ ரீசெண்டாக மதுரையில் நடத்தப்பட்டிருக்கு இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு எதிராக. என்னன்னா மதுரையில் மேலூர் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டியில் வந்து வெள்ளாளப்பட்டி உட்பட்ட ஒரு
11 கிராமங்களை உள்ளடக்கி 5500 ஏக்கர் பரப்பளவுக்கு வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. எந்த நிறுவனத்தோட அப்படின்னா வேதாந்தா நிறுவனத்துடைய ஹிந்துஸ்தான் சிங் துணை நிறுவனத்துக்கு தான் இந்த ஒப்பந்தத்தை வந்து மத்திய அரசு மேற்கொண்டிருக்கு. ஸோ இதுக்கு எதிராக இப்போ பேரணியானது நடத்தப்பட்டிருக்கு. அடுத்து துணைவேந்தர் தேர்தல் குழு. இப்போ பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து துணைவேந்தர்களை நியமிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கு வந்து ஆளுநருக்கு கூடுதலான அதிகாரத்தை UGC வந்து இப்போ வழங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள்ல ஒன்னா இணைந்து செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எந்தெந்த அமைப்புகள்ல அப்படி செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பயோ5 உயிரி மருந்துகள் விநியோக சங்கிலி கூட்டமைப்புல இந்தியா அமெரிக்கா இணைந்து செயல்படுறாங்க. அதே மாதிரி குவாட் கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, ஆஸ்திரேலியா 4 நாடுகள் இணைந்து செயல்படுறாங்க. அடுத்து அமெரிக்கா, இந்தியா, தென்கொரியா தொழில்நுட்ப முத்தரப்பு ஒத்துழைப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்புகள்ல இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வராங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுங்கிறது முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஜனவரி 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜனவரி 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா Group 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 999. ஸோ இந்த பேட்ச் பற்றி ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், இது எப்படி நடக்கும் இந்த பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போது டிசம்பர் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ, இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 59 ரூபி. ஸோ 1 மந்த் தான் கிடையாது, உங்களுக்கு ப்ரீவியஸ் மந்த் எந்த மந்த் வேணாலும் பை பண்ணிக்கலாம். இப்போ தான் சப்ஸ்கிரிப்ஷன் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுலேயும் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயில், இந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி பை பண்ணிக்கலாங்கிற டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுட் இருக்குன்னா மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம். இப்போ நம்ம வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஸ்ரோவின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழர் யார்? ஆன்சர் வி நாராயணன். இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான காமராஜர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் KV தங்கபாலு. மூன்றாவது கேள்வி, கடல் ஆமைகள் பாதுகாவலர்களின் பயன்பாடு என்ற செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பொன்முடி. நான்காவது கேள்வி, நிகழ்நிதி ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி %% சரியும் என NSO கணித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் A 6.4%. ஐந்தாவது கேள்வி, தில்லி எத்தனை தொகுதிகளை கொண்டது? ஆன்சர் 70 தொகுதிகள். ஆறாவது கேள்வி, அட்வான்டேஜ் இந்தியா திட்டத்தை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் மைக்ரோசாஃப்ட். ஏழாவது கேள்வி, முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு எங்கு நினைவிடம் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் தில்லி. எட்டாவது கேள்வி, தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் 2023 எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 26 பேர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.